பச்சை பயிறு குழம்பு வேற ஒரு கடாயில் மாற்றிடலாம். சுட சுட சோறோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு சூப்பராட்டு பாசிப்பருப்பு குழம்பு வைக்க போகிறாங்க. பாசிப்பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சூப்பர் டேஸ்ட்டில் இன்றைக்கி பாசிப்பருப்பு குழம்பு வைக்க போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு வந்து கடையில் வாங்கும்போது நாட்டு பருப்பாக வாங்கணுங்க. அதுதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அவிச்சி சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு பருப்பு வந்து கொஞ்சம் பொடிசாக இருக்கும், கொஞ்சம் கலரும் டிம்மாக இருக்கும். அதேமாதிரி நம்ம ஹைப்ரிட்டுக்குள்ளது வாங்கினோம்னு வைங்க, நல்ல பருப்பாக இருக்குங்க. அவ்வளோ சத்து கிடையாது. நாட்டு பருப்பில் வந்து நல்ல சத்து இருக்குங்க. சும்மாவே அவிச்சி சாப்பிடலாம், நல்லது. சாயந்தரம் போல் ஸ்நாக் டயத்தில் நம்ம அவிச்சி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லதுங்க. மோஷன் போகாதவங்கலாம் நல்லா சாப்பிடலாம் இதை. அப்புறம் டயட்டில் இருக்கிறவங்கலாம் சாப்பிடலாம். ரொம்ப நல்லது இது பாசிப்பருப்பு வந்து சாப்பிட்றது. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சாம்பார் வச்சு பருப்பு வச்சு கொடுக்கணுன்னா இந்த பாசிப்பருப்பு தோலோட போட்டு அவிங்க. அவிச்சு நல்லா மசிச்சு கொடுங்க. பிள்ளைகளுக்கு கேஸும் ஃபார்ம் ஆகாது, சாப்பிடவும் செய்யும் நல்லா விரும்பி. ஒரு நாள் அந்த பருப்பு, ஒரு நாள் இந்த பருப்பு போட்டு தோல் இல்லாதது எதுனாலும் போட்டு அவிச்சு கொடுக்கலாம். ஆனால் தோலோட போட்டேன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்ப சின்ன குழந்தைகள்னா தோலோட போடாதீங்க. அது வந்து தொண்டையில் வந்து அடைச்சிக்கிடும். சில குழந்தைகளுக்கு வந்து முழுங்கும்போது சிரசில் ஏறிடுங்க, தோல் மசியாமல் கிடந்துச்சுன்னா. கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டுனா இந்த மாதிரி மசிச்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ 250 கிராம் பருப்பு எடுத்துருக்கேன், பாசி பருப்பு. இதை வறுத்து நம்ம ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வறுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுப்பை மீடியமாக வச்சு வறுக்கணுங்க. ஃபுல்லாக வச்சு வறுக்கக்கூடாது. மீடியமாக வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. அதுமாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நல்லா வேகவும் செய்யுங்க, நல்லா வறுபட்டுரும். இங்கே ஃபுல் ஃபில்லின்னு வச்சேன்னா மேலே தோல் சிவந்துடும், உங்களுக்கு பருப்பு வந்து வேகாதுங்க. அதனால் மீடியமாக வச்சு வறுத்துக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகாதவரையும் வறுத்துக்கிடணுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகாதவரையும் வறுத்துக்கிடணும். ஒவ்வொரு குழம்புலையும் ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்குங்க. ரேஷன் பருப்பு அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நம்ம கடையில் வாங்குற பருப்பு அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், பாசி பருப்பு சாம்பார் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி டிஃபன் சாம்பாரும் பாருங்கள், நம்ம பாசி பருப்பில் போட்டு வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட் இருக்குங்க. அன்னைக்கு பாசி பருப்பில் கும்பகோணம் கடப்பா பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கோரி கிளாஸில் ஊற்றியே குடிக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. நிறைய பேர் துவரம் பருப்பே வாங்க மாட்டாங்க. துவரம் பருப்புனா அது சாம்பார் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு எங்கிட்ட பக்கத்தில் தான் ஒரு தான் இருந்தாங்க, அவங்களுக்கு துவரம் பருப்பு சாம்பாரே வைக்க மாட்டாங்க. நான் வைக்கிற சாம்பாரை கொடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்க படித்தாங்க. அது வரலையும் அவங்களுக்கு துவரம் பருப்பு சாம்பார்னா என்னன்னே தெரியாதுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பாசி பருப்பு தான் வச்சு சாம்பார் வைக்காங்க. நல்லதுங்க உடம்புக்கு. அது வந்து கேஸ் ஃபார்ம் ஆகாது, அப்புறம் வயிற்றுல எந்த பிரச்சனையும் வராது. நல்லது தான் துவரம் பருப்போட பாசி பருப்பு வந்து நல்லது தான். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கணும்னா உங்களுக்கு துவரம் பருப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்குங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி வறுத்துக்கணுங்க. வறுத்தீங்கன்னா தான் அந்த குழம்பு வந்து நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சையாக இருந்ததுன்னா பச்சை வாடை அடிக்குங்க. வறுத்து போடும்போது அது ஒரு தனி மணங்க. நல்ல மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இறக்கி ஆற வச்சு கழுவுனாலும் கழுவிடலாம், இல்லைன்னா அப்படியே நீங்கள் கழுவிடலாங்க. சூட்டோட கழுவுனாலும் கழுவிக்கங்க. பாசி பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க, அம்மா மகள் சேனல். அதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் வரும், ஃபுல் வீடியோவும் வரும், ஷார்ட்ஸும் வருங்க, பாருங்கள். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா கழுவி எடுத்து குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. பருப்பில் தேவையான பொருள் நம்ம ஆட் பண்ணிடலாங்க. எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாங்க, காரத்துக்கு தந்தபடி நம்ம பச்சை மிளகா தான் போட போகிறோம். அப்புறமா 2 பெரிய தக்காளி, சின்ன தக்காளினா 3 தக்காளி போட்டுக்கோங்க.
நாட்டு பூண்டுங்க, ஒரு 10 பல்லு பூண்டு அடிச்சு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூளுங்க. ஒரு டம்ளர் பருப்புக்கு 4 டம்ளர் தண்ணி வைக்கணுங்க. அந்த ரெசிபியில் வச்சுக்கோங்க. ஒரு குக்கரை மூடி வச்சுக்கலாம். 5 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். மீடியமாக வைக்கணுங்க. மீடியமாக வச்சு ஒரு 5 விசில் விடணும். அப்போ தான் நல்லா வேகும். தோலோடு இருக்கனால கொஞ்சம் வறுத்துருக்கனால வேகிறதுக்கு லேட் ஆகும். இது வறுக்காத பருப்புனா ஒரு 3 விசில் வச்சாலே போதுங்க. இது வறுத்ததுனால கூட 2 விசில் வைக்கிறோம் நம்ம. இப்போ வேகட்டும், நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாசிப்பருப்பு குழம்புக்கு சீக்ரெட்டாக ஒரு மசாலா அரைச்சி போட போகிறாங்க. இந்த மசாலா அரைச்சி போட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை அரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீக்ரெட் மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 3 வரமிளகாய், ஒரு 2 ஸ்பூன் தனியாங்க, தனியாகவே தான் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூனுங்க. இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி குறைன்னு பவுட்ரு பண்ணி போட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க அந்த பருப்பு குழம்பு வந்து. நம்ம இதை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு குறைப்பாக எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி குறைன்னு திரிச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். பருப்பு வேகட்டும், நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 5 விசில் விட்டு ஏர் இறங்கிருச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வஞ்சிருக்குங்க. நல்லா வஞ்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி அவிஞ்சி வரணுங்க. இப்போ நம்ம ஒரு விஸ்கை வச்சு மசிச்சு விட்டோம்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. நல்லா வெந்துருச்சு. தாளிசம் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு மசிச்சு விடலாங்க. இப்போ தாளிசம் பண்ணதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆகட்டும். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். கடுகு நீங்கள் ஆப்ஷன் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா நீங்கள் அப்படியே டேரெக்டாக வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்காங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணுங்க. நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். இந்த மாதிரி வதக்கிக்கங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச சீக்ரெட் மசாலாவை நம்ம ஆட் பண்ணிடலாங்க. இந்த மசாலா போடும்போது பச்சை பயிறு குழம்பு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு நிமிஷம் நம்ம எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பருப்போடு ஆட் பண்ணிடலாம். 1 டம்ளர் பருப்புக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சோம். கரெக்டாக இருக்குது பாருங்கள் நமக்கு. இப்போ நம்ம மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம கடாயை கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிடணும். இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு மேஷர் இருந்ததுன்னா அதை வச்சு இப்படி மசிச்சுக்கோங்க. நல்லா மசிஞ்சிரும் உங்களுக்கு. பச்சை மிளகாய், பருப்பு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சிச்சின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டா கீரை மத்து இருந்ததுன்னா கீரை மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை, பட்டாணி, துவரம் பருப்பு இதெல்லாம் வேகும்போது நம்ம உப்பு போடக்கூடாதுங்க. உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அவியாது. இப்போ நல்லா மசிச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க. உப்பு போட்டேன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் மட்டும் வேகாது. அதனால உப்பு லாஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, திக்காக தான் வைக்கணும்.
உப்பு மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க, மல்லித்தழை மட்டும் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இன்னும் கொதிச்சிச்சுன்னா ரொம்ப திக்காகுங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கொதிக்க விட்டாச்சுன்னா பாசிப்பருப்பு குழம்பு ரெடி. அடுப்பில் வச்சுக்கலாம். இது கொதிக்கட்டும். பச்சை பயிறு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மல்லித்தழை போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணி வைங்க, சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஒரு ஸ்பூன் போதும், ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு மணமாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு பண்ணதாக இருந்தால் கொஞ்சம் காரம் 2 பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க. அட்டகாசமாட்டு பண்ணியாச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. பச்சை பயிறு குழம்பை வேற ஒரு கடாயில் மாற்றிடலாம். எம்மி எம்மி சாம்பார் ரெடி. அப்படியே சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சுட சுட சோறோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். நெய் வேணால் அந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கங்க. நெய் ஊற்றிட்டேன். சாப்பிட்டு பார்க்கலாம். சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சோறு சூடாக இருக்குது, குழம்பு சூடாக இருக்குது. சுட சுட சாப்பிட்டோம்னா ஒரு சுட்ட அப்பளம் இருந்தால் போதுங்க, அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சிங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.